ஹாய் ஹலோட ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கு ஜங்கக்கோட எஃப்எஃப், அதுவும் நியூ எஃப்எஃப், ஸோ லைன் வித் வீராஸ். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ எல்லாருக்குமே பிடிக்குமாலாம் தெரியல, பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், ஓகேவா? ஸோ என்னென்னா, ஜேகே வந்து ஒரு கர்ஸ்ட் பிரின்ஸ், அதாவது சபிக்கப்பட்ட ஒரு பிரின்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு ராயல் அலோன் பிரின்சஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க அண்ட் ஜேகே வந்து பாஸ்டில் இருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோவே போதுண்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக மீதியெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க டு ஹேவ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன், ஸோ டோன்ட் கெட் அடிக்டட். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் கீப் இட். ஸோ ரிப்போர்ட்லாம் பண்ணி எதுக்கு வேண்டாம். ஓகே, ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்களோட பேலஸில் உட்காந்து அப்படி உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்தோ நீங்கள் ஒரு பிரின்சஸாக இருந்தாலும் உங்களோட கிங் அண்ட் குயின் 2 பேருமே இல்லை. ஸோ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ரூமில் உட்காந்து உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்களோட பெட்டில் உட்காடுறீங்க. என்ன ராணியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா அப்பா இல்லாத லைஃப் நல்லாவே இல்லை, நரகம் மாதிரி இருக்குது. சே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னா ஒரு பிரின்சஸ் கூட யார் ஃப்ரெண்டாக இருப்பா? இதுக்கு நான் ஒரு நார்மலான பொண்ணாக பிறந்திருந்தாலே நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன் போல் இருக்கு. ஒரு பிரின்சஸாக பிறந்து சே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட மெய்டு ஒருத்தவங்க வந்து, பிரின்சஸ், உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்ருங்க. சரி, ஓகே, அங்கே வச்சுட்டு போங்க, நான் சாப்பிட்டுறேன். சரி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த ஃபுட்டை வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஃபுட் சாப்பிட விருப்பம் இல்லாமல் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு அதை வச்சுட்டு அப்படியே நீங்களும் வந்து உட்காடுறீங்க. உட்காந்து உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ ஒரு லவ் ஸ்டோரி புக் எடுத்து வாசிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட புக்ஸ் தான் அது. ஸோ நீங்கள் அதை வாசிச்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், தனியாக இருக்க மாதிரியும் இருக்காது, என்ன நல்லாவும் பார்த்துப்பாங்க, நல்லா இருக்கும்ல. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த புக்ஸை ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டீங்க. அப்படி தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது 5 வயசு. ஸோ நீங்கள் இப்போது இன்னும் பிரின்சஸ் ஆகலை, இருந்தாலும் கிங் குயினோட பொண்ணுன்னா நீங்கள் தான் அடுத்த பிரின்சஸ். ஸோ உங்கள் அப்பா, அதாவது இந்த நாட்டோட கிங், உங்ககிட்ட வந்த பையன், அப்பா, என்னப்பா, நீ தான் இந்த ஃப்யூச்சரில் இந்த நாட்டை நல்லா பார்த்துக்கணும். நீ இப்போ பிரின்சஸ், வளர்ந்து நீ தான் இந்த நாட்டுக்கு குயின் ஆக போகிற, புரியுதா? ஸோ இந்த நாட்டை நீ தான் நல்லா பார்த்துக்கணும். மக்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தான் அதை பார்த்துக்கணும். அவங்கள கஷ்டப்பட விடவும் கூடாது, சரியா? நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். அப்பாவும் அம்மாவும் உன்னை மேலேருந்து பார்த்துட்டே இருப்போம், ஓகேவா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் க்யூட்டாக அந்த குழந்தைக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த கிங்கும் உங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது கிங்கும், 12 வயசு இருக்கும்போது உங்கள் குயினும் இறந்துடுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மதர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஸோ அவர் வந்து உங்களோட பிரதர். ஸோ அந்த பிரதர் வந்து யாரும் இல்லை, ஹீஸ் கிம் தேஹோங். ஸோ இதை
இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்க தான் அவங்கள இன்னி வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் குயினாக இருக்கக்கூடாது, தன்னோட பையனுக்கு அவங்க தான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட விஷ். ஸோ அதனாலேயே உங்களை அடிமை மாதிரி அவங்கக்கிட்ட நடத்திப்பாங்க. உங்களை அவ்வளோலாம் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த லைஃபை வெறுத்திருக்கும். ஸோ பேக் டு த ப்ரெசண்ட். நீங்கள் இந்த புக்கெல்லாம் வாசிச்சுட்டு சரி ஓகே இப்போ இதை வச்சிடலாம், கொஞ்சம் நேரத்தில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த புக்கை வச்சுட்டு அப்படி உங்களோட பேலஸை அப்படி சுற்றி நடந்துட்டுருக்கீங்க உங்கள் பேலஸில். ஸோ அப்போது நீங்கள் உங்களோட அப்பாவோட ரூமுக்கு, அதாவது இறந்து போன உங்களோட இந்த நாட்டோட கிங்கோட ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. போய் அங்கே பார்த்தா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. பல வருஷமாக யாருமே அந்த பக்கமாக போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் அந்த ஞாபகங்கள் வரும் அப்படின்றதுனால நீங்களும் போயிருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் அந்த ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சைடாக பார்க்குறீங்க, ஒரு பெரிய மிரர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு, என்னது இது, என்ன மிரர், இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது ஒரு பெரிய மிரர். ஸோ அதை முன்னாடி வச்சுட்டு சரி இந்த கண்ணாடியை நம்ம நமக்கு மாற்றிடலாம், கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப டெக்கரேட்டடாகவும் இருக்குது. சரி இதை அங்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. வந்து உங்களோட மெய்ட்கிட்ட, இது பாருங்கள், இந்த ரூமில் இருக்க அந்த ஒரு பழைய கண்ணாடி, அதை என்னோடய ரூமுக்கு மாற்றிடுங்க, எனக்கு அந்த கண்ணாடி வேணும். சரி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு அந்த ஸ்டோரி புக் தான் திரும்பவும் நீங்கள் வாசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் அந்த மெய்டும் வராங்க. வந்துட்டு பிரின்சஸ் இந்த மிரர் நான் இங்கே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து அதை கொண்டு வராங்க. அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்களும் அந்த ஸ்டோரியெல்லாம் வாசிச்சுட்டு முடிச்சுட்டு சரி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து அதை மெதுவாக துடைக்கிறீங்க. துடைச்சிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துடைச்சிட்டு இருக்கும்போது அதிலிருந்து ஒருத்தவங்களோட வியூ தெரியுது. ஸோ நீங்கள் அதை டக்குன்னு பார்த்துட்டு பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. போயிட்டு யார் நீங்கள் எப்படி இந்த கண்ணாடிக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பயந்துடுறீங்க. ஸோ அப்போ உள்ளே இருந்த ஒரு பர்சன், பயப்படாதீங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இதுக்குள்ளே இருக்கீங்க? அது ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஜான் ஜங்குக். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுல்ல? கேட்குது. ஆனால் நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அந்த சேர் எடுத்து போட்டு வந்து இதில் உட்காரு, அப்போ தானே பேச முடியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக போயிட்டு ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி உட்காடுறீங்க. உட்காந்துட்டு நீங்களும் கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி. கேட்டான் ஜங்குக் தான், அது ஜான் ஜங்குக் சொன்னேன்ல, அண்ட் நான் இப்போது BC 19 இருக்கேன். BC 1920? ஆமாம், நான் அங்கேருந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். அது என்னோடய ஸ்டெப் மாம் இந்த தண்டனை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஒரு சபிக்கப்பட்ட பிரின்ஸ். இந்த மிரர்க்குள்ளே இருக்கிற ஒரு சாபந்தான் எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. எதுக்காக? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்காக. ஓ, லவ் பண்ணதுக்காகவா? ஆமாம். ஆனால் உங்களால் எப்படி என்கிட்ட மட்டும் பேச முடியுது? இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து யார் இப்படி தொடச்சிருந்தாலும் நீங்கள் அவங்க கூட பேசியிருந்துருப்பீங்களா? இல்லை, அப்படிலாம் பேசியிருந்துருக்க மாட்டேன்.
இந்த இந்த மிரர் எடுத்து முன்னாடி வச்சு தொடச்சி ஒரு பியூரான சோலோட கை இந்த மிரரில் பட்டால் மட்டும்தான் அவங்க கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓ அப்படியா? அண்ட் உன்னால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உன் பேர் பயன் தானே? என்னோடய பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். உன்னை பற்றி எனக்கு தெரியும். அது எனக்கு இருக்க பவர்ஸில் அதுவும் ஒன்று. நீ என்கிட்ட யாராவது பேசினாங்கன்னா அவங்கள பற்றின விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டும் தெரிஞ்சிடும். உன்னோட பாஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, ஃப்யூச்சர் எனக்கு தெரியல. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓ, என்னோடய ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியலையா? உன்னோட பாஸ்ட் மட்டும் எனக்கு தெரியுது. உன்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கப்புறம் நீ ஒரு தனி ப்ரின்சஸாக இருந்திருக்க. அண்ட் உன்னோட ஸ்டெப் மாமோட பையன் இந்த நாட்டுக்கு கிங் ஆகணுன்றதுக்காக உன்னை அவங்க அடிமை மாதிரி நடத்திட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரியுது. ஓ, உங்களுக்கு இந்த மேஜிக்லாம் இருக்குமா? எனக்கு இந்த மேஜிக் தான் இருக்குது. ஓ சரி. ஆனால் நீங்கள் என் கண்ணில் பட்டீங்க ஒரு பியோர் சோல்ன்றதுனாலயா? ஆமாம். உன்னால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ரீசன் உன்னால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். ஓ, உங்களை நான் எப்படி காப்பாற்றுறது? அதுக்கு நீ தான் தேடணும். அதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சாலும் உன்கிட்ட என்னால் சொல்ல முடியாது. நீ தான் அதுக்கான வழியை தேடி என்னை நீ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாதான் என்னை நீ இங்கேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். ஓ சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட். என்ன? சாப்பிட்டீங்களா? இல்லை, என்னால் எதையும் கன்சியூம் பண்ண முடியாது. எக்ஸப்ட் இந்த மூச்சை தவிர வேறு எதுவும் என்னால் உள்ளே எடுக்க முடியாது. ஓ, ரொம்ப கஷ்டம் இல்லை? சரி, ஓகே. அப்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் இங்கே இதுக்குள்ளே தனியாக தானே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பயமாக இல்லையா? தனியாக இருந்து ரொம்ப வருஷம் இருந்துட்டேன், பழகிடுச்சு. அது சரி, எத்தனை வருஷமாக இதுக்குள்ளே இருக்கீங்க? கண்டுபிடி. நான் தான் சொன்னேன்ல, 1920 BC. ஓம்மா, இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இவ்வளோ வருஷமாக தனியாக இருந்திருப்பீங்கள்ல? அச்சோ. சரி, இனிமேல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நான் இருக்கேன், சரியா? சரி, உனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருக்கேன். உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். ஸோ யாருக்கிட்டும் என்னை பற்றி சொல்லிகிட்ருக்காத. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் யார்கிட்டையும் என்னை பற்றி சொல்லக்கூடாது. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? சாரி, மறந்துட்டேன். அப்போது நீங்கள் நான் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது நீ சிட்டியில் தானே இருக்க, ஒரு ப்ரின்சஸாக இருந்தாலும். ஆமாம், நான் சிட்டியில் தான் இருக்கேன். அதனால தான் என் பேச்செல்லாம் எப்படி இருக்குது. நானும் அதுக்கு அடாப்ட் ஆகணும்ல. ஆமாம், உங்களுக்கும் அப்போ தானே புரியும். சரி, ஓகே. இதுக்கான வழி நீ மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். உன்னால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். உங்களை நான் சீக்கிரமாக காப்பாற்றிடுறேன். சரி, ஓகே. அண்ட் நீ சாப்பிட்டியா? இல்லை, எனக்கு பசிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன். நீங்கள் புக்கெல்லாம் படிப்பீங்களா? இல்லை. எப்படி படிப்பேன்? என்னால் தான் எதுவுமே தொட முடியாது. ஓ, உங்களால் எதுவும் தொடவும் முடியாதா? ஆனால் இந்த மிரர்லேருந்து கைவிட்டு உன்னை தொடலாம். உங்ககிட்ட என் கை கொடுக்கலாம். என்னால் வெளியில் வர முடியாது. என்னோடய கை மட்டும் கொடுக்கலாம். ஓ, உங்கள் கை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் அந்த கை அப்படியே நீட்டுறான். நீங்கள் அந்த கை பிடிச்சிட்டு இது பாருங்கள், பயப்படாதீங்க, ஓகேவா? நான் உங்களுக்காக இருக்கேன். உங்களை நான் சீக்கிரமாகவே காப்பாற்றிடுறேன். ஸோ பயப்படாதீங்க, உங்கள் கூடவே நான் இருக்கேன், ஓகேவா?
நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க கூடவே இருப்பேன். உங்களை அவங்க ஏமாத்தின மாதிரி நான் அவங்கள ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆறுதலாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ அவரும் சரி யாராவது உன் கூட வந்துட்டாங்கன்னா நான் மறைஞ்சிடுவேன். ஸோ நீ மட்டும்தான் என்னை பார்க்க முடியும். ஓ, நான் மட்டும்தான் உங்களை பார்க்கலாமா? சரி ஓகே. அப்போது சரி இருங்க. எங்கள் பேலஸில் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அந்த புக்ஸில் பார்த்தா கிடைக்குமா உங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு? அதுவும் என்னால் சொல்ல முடியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. ஏன்னா உங்ககிட்ட வேறு என்னென்ன பவர்லாம் இருக்குது? என்கிட்டயா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பார்க்குற பவர் இருக்குது. அதை விட்டு நான் இந்த மாதிரி என்னோடய பாடி அங்கே வராது, என்னோடய சோல் உங்ககிட்ட வரும். நீ இங்கேருந்து கம் ஹியர் ஜங்குக், இல்லைன்னா இந்த கேண்டில் இது நீ அனுப்பிச்சேன்னா உங்ககிட்ட நான் வந்துடுவேன். என்கிட்ட நீங்கள் வந்துடுவீங்களா? ஒரு சோலாவா? அப்போ கூட நீங்கள் யாருக்கும் தெரிய மாட்டிங்களா? அப்போ கூட நான் யாருக்கும் தெரிய மாட்டேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் தெரிவேன். ஸோ அப்படி மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு பாடியாக யாராலையும் என்னை டச்சும் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது ஒன்று தவிர. ஸோ வேறு என்ன பவர்னால் நீ கேட்குற எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியும். ஓ, நான் கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? இறந்து போன சோல்ஸ்லாம் தருவீங்களா? நீ கேட்குற பொருள் என்னால் தர முடியும். யாராவது உயிரோடு இருக்கவங்கன்னா என்னால் தர முடியாது. ஓ சரி, நான் வேறு யாரை கேட்க போகிறேன்? என் அம்மா அப்பாவை தான் கேட்பேன். அவங்களால தர முடியாதுல்ல? என்னால் தர முடியாது. ஆனால் இந்த சாபத்திலிருந்து நான் நீங்கிட்டேன்னா உனக்கான எதை வேணால் தரலாம். நீ கேட்குற உன்னோட அம்மா அப்பாவை கூட தரலாம். நீங்கள் பொய் சொல்லல, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லல. இல்லை, நிஜமாவே தான். உனக்காக நான் உன்னோட அம்மா அப்பாவே தரலாம். ஓ, அப்போ எனக்காக என்னோட அம்மா அப்பாவை நீங்கள் இந்த கோர்ஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தருவீங்களா? நிஜமாக தரேன், இது என்னோடய ப்ராமிஸ். சரி ஓகே. அப்போ உங்களுக்கு தூக்கமும் வராதா? இல்லை, எனக்கு தூக்கம் வராது. நான் இப்படி தான் முழிச்சிட்டே இருந்திருப்பேன். ஓ சரி ஓகே. அப்போ எனக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் யார் கூட பேசுவீங்க? நான் எனக்கும் சம்டைம்ஸ் தூக்கம் வராது, நம்ம 2 பேரும் பேசிகிட்ருக்கலாம். சரி. அப்போது உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கும்போது 20 தானா? 20 வயசுலேயே உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துட்டாங்களா? அச்சோ, 20 வயசுலேயே நீங்கள் லவ் பண்ணீங்களா? ஆமாம், 20 வயசுலேயே நான் லவ் பண்ணேன். அதனால தான் இந்த கோர்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் லவ் பண்ண பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா? அவளை பற்றி ஒரு நாள் கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் அது இப்போ வேண்டாம். சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். சரி. அப்புறம் எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்கலை. ஸோ நீங்கள் என் கூட பேசிகிட்டு இருங்க, உங்களுக்கும் தனியாக இருக்க மாதிரி இருக்காதுல்ல? ஸோ நான் உங்கள் கூட இருக்கேன். சரி ஓகே. அப்புறம் என்கிட்ட வேறு ஏதாவது கேட்கணுமா? எனக்கு அப்போ என்ன கேட்கலாம்? எனக்கு ஒரு குட்டியூண்டா ஒரு அழகான மிரர் வேணும். எதுக்கு? இந்த மிரரை நான் தூக்கிட்டு தெரிய முடியாதுல்ல? ஸோ வேறு எங்கேயாவது வேணும்னா, எனக்கு உங்களை மிரரில் பார்க்கணுன்னா, மிரரில் பார்த்தா நீங்கள் தெரிவிங்கல்ல? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மிரர் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்குறீங்க. ஓ, இதிலேருந்து நான் பார்த்தா நீங்கள் தெரிவிங்களா? தெரிவேன். ஓ
சரி, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் கேண்டில் ஊதி அதை அணைச்சிட்டேன்னா நீங்கள் வருவீங்கன்னு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டா வெளியில் போயிட்டு? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே வெளியில் போகிறீங்க. ஒரு கேண்டிலும் எடுத்துகிட்டு அதை லிட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே வெளியில் ஒரு ஒரு ரூம், ஒரு பழைய ரூம் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அதை அணைக்கிறீங்க. அணைச்சா அப்படியே ஜங்குக் ஒரு சால்ஃபுல்லாக ரொம்ப அழகாக எப்படி கேர்ஸ் பண்ணும்போது அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். சொல்லுங்கள் பிரின்சஸ், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? இது நல்லா இருக்கே, நான் இப்படி அடிக்கடி பண்ணால் அடிக்கடி வருவீங்களா? அடிக்கடி வருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா தான் நானும் அடிக்கடி வருவேன். சரியா? சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ், எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக என் கூட இருக்கிறதுக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பவும் உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் அந்த மிரரில் அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்து பையன் கதவை திற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் பயந்துட்டு போய் அந்த கதவை திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா அது தயம். அண்ணா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து உட்காடுறான். ஸோ உட்காரும்போது சொல்லுண்ணா, எதுக்காக நீ இங்கே வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது என்னது இது புதுசாக இருக்குது கண்ணாடி? இது அப்பாவோட ரூமில் இருந்தது, நல்லா இருந்ததுன்னு கொண்டு வந்தேன். ஓ, நல்லா தான் இருக்குது, நல்லா டிசைன் பண்ணி நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதான். ஸோ பார்த்தா அவங்க போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவனும் அவனை பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்கான். அப்போது அவனுக்கு அவன் மட்டும்தான் தெரிகிறான். பட் அந்த கண்ணாடியில் ஒரு சின்ன விரிசல் ஒன்று விழுது. அவனும் கவனிக்கலை, நீங்களும் இந்த சைட் இருக்கிறதால நீங்களும் கவனிக்கலை. ஸோ பார்த்தா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட்டு ஒரு ராயல் பார்ட்டி இருக்குது. ஸோ நீ அதுக்கு வந்துடு, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை. சரி அண்ணா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே அவரை வழி அனுப்பி வச்சுட்டு, அதாவது அவர் ரூமுக்கு போக விட்டுட்டு, ஸோ நீங்களும் வந்து ஜான் என்ன இப்படி யாருமே கூப்பிட்டதில்ல. என்ன சொல்கிறீங்க? என்ன யாருமே ஜான்னு கூப்பிட்டதில்ல, எல்லாருமே ஜேகே, ஜங்குக், குக்கி அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன். நீ ஜான் கூப்பிட்றது நல்லாயிருக்கு. அப்போது இந்த உலகத்தில் உங்களை ஜான்னு நான் மட்டும்தான் கூப்பிடுவேன், ஓகேவா? சரி, ஓகே. அண்டு என்ன சொன்ன உங்கள் அண்ணன்? ராயல் பார்ட்டி இருக்குது வந்துடுன்னு. ஸோ நீ கிளம்பணும்ல, ஸோ நம்ம அதுக்கு ரெடி பண்ணலாமா? என்ன ரெடி பண்ணி போகிறீங்க? வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஃப்ராக்கை அப்படியே சொடக்கு போட்டு வர வைக்கிறான். ஸோ அது உங்கள் பெட்டில் அப்படி நீட்டாக வர அந்த ஹேங்கரோட அப்படியே அதில் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே இருக்குது, ஒரு மாதிரி ப்ளூவாக, ரொம்ப லைட்டு ப்ளூவாக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வாவ் நல்லா இருக்கே, செம்மையாக இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, அதனால தான் இது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்ததாக இன்னொரு சொடக்கு போடுறான். சொடக்கு போடும்போது ஒரு அழகான ஒரு ஹீல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதாவது ஒரு ஷூ, ரொம்ப அழகான ஒரு ஷூ. அதுவுமே ஒரு மாதிரி பிளாக் கலர் தீமில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அச்சோ இது கூட ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்ததாக இன்னொன்றுமே பண்ணுறான். ஸோ பார்த்தா உங்களுக்கு என்ன
ஒரு அழகான ஒரு க்ரௌன், அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சது, அதையும் கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதை வாங்கி அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க, இன்னொரு மிரர் இருந்திருக்குல்ல. ஸோ நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு அந்த மிரரில் அதை வச்சு பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரொம்ப அப்படியே அழகான ப்ரின்ஸஸாக இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜங்குக் இப்படிலாம் பண்ணி தந்தது. ஸோ நீங்கள் போயிட்டு தேங்க்யூ ஜியான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி என்னோடய அம்மா அப்பா போனதுக்கப்புறம் நான் இப்போ தான் இப்படியெல்லாம் அழகாக ரெடியாக இருக்கேன், அதுவும் ஒன்றால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட. ஸோ அவனும் இன்னொரு சடுக்கு போடுறான். ஸோ நீங்களே ரெடியாகி நிற்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ, இந்த மேஜிக் கூட உங்களுக்கு வருமா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் என் கூட வரமாட்டிங்களா? நான் தான் சொன்னேனே, இந்த மிரர் விட்டு உன்னால் வர முடியாது, ஐம் சாரி. ஆனால் அந்த கேண்டிலை நீ அணைச்சேன்னா உன் பக்கத்தில் நான் இருப்பேன், யாருக்கும் தெரியாமல். அப்போது நான் அங்கே போய் கேண்டிலை அணைச்சேன்னா நீங்கள் என்கிட்ட வருவீங்களா? நான் கேட்குற மாதிரியே வருவீங்களா? சரி, நீ கேட்குற மாதிரியே வர. எப்படி வரணும்? ஒரு அழகான பிளாக் கலர் கோட், அது கூட ஒரு ரோஸ், அழகான ஒரு பிரின்ஸ் க்ரௌன், அப்புறம் ஒரு வேறு எதுவும் இல்லை, இது மாதிரியே வாங்கலை, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருப்பீங்க. இப்படியே என் கூட வாங்க. சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படியே நீங்களும் இந்த ராயல் பார்ட்டிக்காக ரெடியாக இருப்பீங்கள்ல. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஸ்டெப் மதர் நிற்கிறாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, என்ன பையன், ஓ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே நிற்கிறீங்க. அண்ட் தான் வந்து உங்ககிட்ட, பையன் ரொம்ப அழகாக இருக்கு, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ப்ரின்ஸஸ்ன்னு நீயே ஒன்று உணர்ந்திருக்க, தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு அழகான வாகனத்தில் அப்படி அந்த பார்ட்டிக்கு போகிறீங்க. போனால் அங்கே நிறைய ப்ரின்ஸஸ் இருக்காங்க, நிறைய ப்ரின்ஸஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் போகிறீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ரின்ஸஸ் எல்லாம் பிடிக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே போயிட்டு, ஸோ அந்த கேண்டில் அணைச்சிடலாமா, அப்போ தானே அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேண்டிலை அப்படியே போய் மெதுவாக அணைக்கிறீங்க. ஸோ அப்படியே தேடி பார்க்குறீங்க எங்கே ஜங்குக் அப்படின்னு. ஸோ அப்போ அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஜங்குக், ஐ ஆம் ஹியர். ஜியான், நீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸில், அதனால தான் நான் உங்களை இப்படி வர சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க, யாராவது பார்த்துட்டா மறந்துட்டேன், உங்களை தான் யாரும் பார்க்க மாட்டாங்கள்ல, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா. சரி, நான் அழகாக இருக்கிறது இருக்கட்டும், நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. அண்ட் என் கூட இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா நீ தனியாக பேசிகிட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க. ஏற்கனவே உன்னை எப்படி இந்த கிங்டம்லேருந்து துரத்தலான்னு பார்த்துட்ருக்காங்க, எதுக்கு? அண்ட் ஒன் மோர் திங், உன்னோட ஸ்டெப் மதர் தான் அப்படி, ஆனால் உன்னோட அண்ணா உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். அப்படியா? நான் அவனும் என் மேலே கோவமாக தான் இருக்கான்னு நினச்சேன். அவனுக்கு என் மேலே பாசம் இருக்கா? ஆமாம், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் தான் இப்போ தப்பாக நினச்சிட்டேனா? அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா என் அண்ணனுக்கு? ஆமாம், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ அங்கே போய் அவங்க கூட நில்ல, நான் இங்கே நின்று ஒன்று பார்த்துக்கிறேன். அண்ட் நீங்கள் எனக்கு ஒரு கார்டியனா? அப்படியும் சொல்லலாம், நான் உன்னோட கார்டியன், அப்படியே வச்சுக்கோ. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துப்பேன், ஓகே? சரி, அங்கே போய் நில்லுப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு சைடாக நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அந்த பார்ட்டியில் ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அந்த பார்ட்டி போகுது. ஸோ அங்கே வச்சு உங்களோட ஸ்டெப் மதர் பக்கத்தில் வந்து, பையன், சொல்லுங்கம்மா.
உனக்கு இங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ யாருன்னு நீ தான் செலக்ட் பண்ணணும். ஆ எனக்கு எனக்கு கல்யாணமா? எனக்கு இப்போ தானே 20. இல்லை, ஒரு ப்ரின்சஸாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமும் இல்லை. ப்ளீஸ் ஒரு கொஞ்சம் வருஷம் போகட்டுமே. சரி என்னமோ, ஆனால் இதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் ஒரு மாதிரி ஆகுது. ஏதோ எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த பார்ட்டியில் அப்படி அழகாக நிற்கிறீங்க. ஸோ அப்போது உங்களை டான்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்களும் நான் யார் கூட ஆடுறது, ஜான் கூட என்னால் ஆட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக இல்லைனா நாளான்னைக்கே போட்டுடுறேன்டா. ஸோ நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு நான் இந்த எபிசோட் போட்டுடுறேன். பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆர்மி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்திடா. பாய்.